சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நம வஸ்மகம் கிங்கசக்திம் யாசம் சுகம் சாந்தம் யோகேந்திரநாதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ॐ नमोऽस्तु ते व्यासविचालबुद्धे उल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयदीपः. ॐ सुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्याय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ பக்கம் 159. சம்பத்ய அவிர்பாவக ஸ்வேன சப்தாத் முக்தஹ பிரதிஜ்ஞானாத் ஆத்ம பிரகரணாத் அவிபாகேன திருஷ்டத்வாத். ஸோ மெதுவாக நகர்ந்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரோம். ஸோ பிரம்மவேத அப்படி சொன்னால் பிரம்மஜானம், பிரம்மவித் பிரம்மஜானம். பிரம்ம ஏவ பவதி அப்படின்னா பிரம்மஜானத்தினுடைய பலம். பிரம்மனே ஞானம், பிரம்மனே பலம். அப்போ பிரம்மஜான பலம் பிரம்மனே. சகுண முக்தனுடைய பலம் ஈஸ்வரனுக்கு மேக்சிமம் சமமாக ஆக முடியும். நிர்குண ஞானி ஆத்மானம் ஏவ அபூத் அகம் பிரம்மாஸ்மி தஸ்மாத் சர்வம் அபவத். அந்த நிர்குண ஞானி அவன் சாட்சாத் பரபிரம்மவாகவே ஆகிறான், அல்டிமேட்டு பிரம்மனாகிறான் ஆகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடி இடிக்கும் அங்கே. அதை தான் இப்போ என்க்ரோச்மெண்ட்டில் என்னெல்லாம் கட்டியிருக்கோ அதெல்லாம் நல்ல வியாபாரம் ஆனால் கூட புல்டோசர் வச்சு இடிச்சுக்குவாங்க. இங்கே ஒரு புல்டோசர் சுவாமி இருக்காது யூபியில், புரியுங்களா? புல்டோசர் பாபா, இவர் புல்டோசர் பாஷ்யக்காரர். நீ என்னெல்லாம் பில்டப் பண்ணி வச்சுருக்கியோ, நல்ல வியாபாரம் வச்சுருக்கியோ, எல்லாத்தையும் இடித்து தள்ளிவிடார், ஈவி இறக்கலாமல் பண்ணிட்டார். அதுக்கு மேலே இருக்கிற அவருடைய பாஸ் ஐஜி வந்து இவர் வியாசாச்சாரியர் அப்படின்ற மோதி மாடி அப்படி இருப்பார்.
மோதி ஒன்றுமே பண்ணல. இந்த சர்ஜிக்கல் அவர் மோதி ஒன்றுமே பண்ணல. புரியுதா? மோடி ஒன்றுமே பண்ணல. அந்த ஐடியா ஒரு விஷயமும் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த செந்தூர சர்ஜிக்கல்னு பேர் இருக்க, அதுவே மோதிஜி தான் காரணம். புரியறதான்? ஆனால் மனுஷன் எல்லாரோடய பேசிட்டு தனியாக பேசிட்டு இதை வந்து இராணுவத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், அவர்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் எதுவும் பேச முடியாது. புரியுதுங்களா? இதுதான் ராஜதந்திரம்னு பேர். இது பேர் சங்கராச்சாரியார் அதே வந்து சாஸ்திரத்தில் பண்ணுறார். ஜீவாத்மா தன்னை பற்றின தவறான கருத்து, அதாவது ராங் நோஷன் நீக்கிறது மூலியமா, அதாவது ஆத்ம அஜ்ஞானம் நீங்கிறது மூலியமா தன் சொரூபத்தை தெரிந்து கொள்வது எதுவோ அதற்கு பெயர் மோட்சம். அதுவே ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். புரியுதா? அதில் 4.4.1 சம்பத்திய ஆவிர்பாவா ஸ்வேன சப்தாத் சம்பத்திய பரம் ஜோதிகி உபசம்பத்திய அந்த சொல்லி எடுத்துக்கிட்டார். சம்பத்தின்றது ஐக்கிய பாவம். ஸோ என்ன ஐக்கிய பாவம்? ஜீவபிரம்ம அனந்தரம், ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானம் அனந்தரம் அவிர்பாவகா மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறது. எதனால்? ஸ்வேன சப்தா, தன் சொரூபத்தை அறிவதன் மூலமாக ஸ்வேன ரூபேன அபிநிஷ்பத்தியதே, ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த டைம். எங்கேயுமே பாண்டேஜ் கிடையாது. அப்படி இது நினச்சி பாருங்களேன். இப்படி ஒரு ஸ்டேஜ் நமக்கு இருந்ததுன்னா எவ்வளோ தூரத்துக்கு நன்னா இருக்கும்ல. அப்படி தான் இருக்க, ஆனால் தெரியல. இதான் ப்ராப்ளம். ஓகே, இப்போ தான் வந்து இப்போ உள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க. புரியுதா? ராம்ஜி வந்து அந்த நம்ம ஜாலியாக தூங்குறத வந்து அவன் வந்து சம்சாரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை விட சம்சாரம் வேறு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நமக்கு பகலில் 4 பேர் கொடுத்து உபத்திரம் கொடுத்து கிள்ளி விட்டு அப்போ கூட சமுத்திரம் நான் வந்து துன்பப்படுகிறேன். சம்சாரம்னு சொல்கிறது தெரியல. புரியுதா? ஜாலியாக தூங்குறதே சம்சாரம்னு கண்டுபிடிச்சிட்டான் இந்திரன். அதனால தான் அவன் தேவேந்திரன். புரியுறது இல்லை? அப்போ நீ வந்து தூங்குறதே சம்சாரம் கண்டுபிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய கிரேட்டு நீ. புரியறதில்ல? அதெல்லாம் அந்த பாடம் நடத்தும் போது அங்கங்கே ஸ்ட்ரைக் ஆகிற பாயிண்ட்டை வந்து சைடில் நோட் பண்ணணும். அப்படியே கேட்டு ஆனந்தமாக போயிடக்கூடாது. ஏன்னா திருப்பி துக்கத்துக்கு போயிடக்கூடாது. என்ன சொல்ல வராரு, என்ன பேசுறது, இங்கே என்ன சுருதி சொல்கிறது, உபநிஷத்து சொல்கிறது, இல்லை இவரே கதை விடுறாராம், இல்லை அதில் இதில் பிரம்மசூத்திரத்தில் இருக்கா, இல்லை சுருத்தியில் இருக்கா, அப்படிலாம் செக் பண்ணோம். புரியுதா? இதுதான் கூகுள் வச்சுருக்கேங்க. இப்படி போய் அப்படி உள்ளே போய் பார்த்துட்டு வரணும். புரியுதா? செக் பண்ணணும். இப்படியே கண்மூடித்தனமாக இருக்க மாட்டேங்க. அதுதான் நீங்கள் மௌனமாகிட்டீங்க. உப்பரராமாக நீங்கள் மௌனமாக இருக்கிறதுலேருந்து ஞானம் அடைஞ்சதுனுடைய அர்த்தம். ஓகே, சம்பத்திய அபிர்பாவக அதிகரணம். இந்த அதிகரணம் ஒரு முக்கியமான அதிகரணம். நிர்குண பிரம்மணத்தை பற்றின விஷயம். கடைசி 4 அதிகரணத்தில் வியாசர் சகுண பிரம்மத்தை பற்றி சொல்லும்போது 6வது அதிகரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் 4வது பாதத்தில் 4வது அத்தியாயத்தில் 6வது அதிகரணம். ஸோ 7வது அதிகரணம் முடிக்க போகிறாரு. அதில் வந்து உபாசகனை பற்றி சொல்லி முடிக்க போகிறார். புரியுதா? அது முடிச்சுட்டார், நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் 6வது அதிகரணத்தில் 16வது சூத்திரம், 4.4.16வது சூத்திரம் நிர்குண பிரம்மத்தை வந்து ஞாபகப்படுத்தி 7வது முடிக்கிறார். இப்போ அதுலேருந்து என்ன தாத்பரியம்? என்ன தாத்பரியம்? பிரம்மன் தான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சமன்வயாத். அதுக்குள்ளற எது தாத்பரியம்? நிர்குண பிரம்மன் தாத்பரியம். புரியுதா? புரியலன்னா பரவாயில்ல, ஆனால் பிரம்மத்துக்கிட்ட தான் தாத்பரியம் இருக்குது. அந்த பிரம்மனும் அவர் மாண்டூக்கியக்காரர் இங்கே தான் எடுத்திருக்காரு. இப்போ புரியுறதுங்களா உங்களுக்கு? மாண்டூக்கிய அது. ஸோ காரண காரிய விலக்ஷண பிரம்மன், அகாரணம் பிரம்மன், அதை தான் தாத்பரியம் அப்படின்னு அத்வைதி வேதாந்தக்காரங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, நம்ம எடுத்துக்கல, அவள் எடுத்துக்கிறா.
இதை ஞாபகப்படுத்திருக்க 444 கிளாஸ் நம்பர் 444 ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. அந்த கிளாஸை வந்து போட்டு கேட்கணும். கேட்டேன்னா இப்போ எடுக்கிறது இந்த இங்கே 108 பிரம்ம வித்யா சிபிரில் எடுக்கிறோம்ல, அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் ஆகும், சம்பந்தம் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விருப்பம் நடுவில் வந்ததுன்னா நமக்கு இருக்கிற பிஸியில் இப்போ கேட்டால் இப்போ கேட்கணும், அதுக்கப்புறம் அப்புறம் கேட்டால் அப்புறம் கேட்கணும். புரியுது இல்லை? அது எதையாவது யாராவது தீவிரவாதி இருந்தீங்கன்னா இதில் அது கேட்கலான்றதுக்காக ஒரு நப்பாசில் சொன்னேன். அதுக்காக கேட்டுட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முதல் அதிகரணத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் மோக்ஷம். அதை முக்தியை திருப்பி 4:4:16 சொல்லி ரீஎம்பசைஸ் பண்ணார். சில ஆச்சாரியர்கள் வந்து 7 அதிகரணமும் உபாசனை பற்றி தான் பேசுறது அப்படின்னு அவங்களுடைய தீர்மானமான முடிவு. அதில் வந்து இந்த ராமகிருஷ்ணா மடம் ஒரு புக் இருக்குது, நம்ம நண்பர் ஆஷுதோஷானது, ரொம்ப பெரிய தபஸ்யோர். இப்போ திருவண்ணாமலையில் சும்மா ஒத்த ட்ரெஸ்ஸில் தாய்மானவ மாதிரி இருக்கார். ரொம்ப அருமையான ஆள். நான் என்னென்ன அந்த புக்கில் வந்து இந்த நிர்குண பிரம்மத்தை அவரால் ஒத்துக்க முடியல. அட்லீஸ்ட் அது ஒத்துக்கிறது ஏற்றுக்கிறது கஷ்டம்தான், ஆனால் கன்விக்ஷன் புத்தியில் கன்விக்ஷன் ஆக மாட்டேங்குது. இது ஒரு இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த மித்யா வந்து அனிர்வச்சனியம் காலையில் பார்த்தோம். மித்யா அனிர்வச்சனியம். அனிர்வச்சனியம்னா என்ன? விவரிக்க முடியாது, விளக்க முடியாது. கிட்டத்தட்ட இந்த நிர்குண பிரம்மன் ஆல்சோ அனிர்வச்சனீயம். அதுவும் இந்திரிய அகோச்சரம், சர்வ பிரமாண அகோச்சரம், அதையும் விளக்கிட முடியாது. விளக்கிட முடியாதது தான் ஆச்சாரியர்கள் வந்து விளக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வோமாக. எத்தனை அழகு சொல்கிறது. அதனால் இது சொல்கிற மாதிரி சொல்லணும், கேட்குற மாதிரி கேட்கணும். இந்த வாத்து இருக்குல்ல, வாத்தை வந்து ஒரு இது வந்து ஒரு இந்த கழுத்தை பிடிக்கணும். இது வாத்தை கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போயிடும். ரொம்ப பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ செத்து போயிடும். முட்டின்னு வச்சுக்கோ வழுக்கிட்டு போயிடும். ஒரு நேக்காக பிடிக்கணும். இந்த வேதாந்தம் அப்படி தான், ஒரு நேக்காக பிடிச்சிக்கிட்டே வரணும். புரியுதுல? இவனுக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, ராத்திரியில் எருமை மாடு எங்கே தெரியும்? உங்களை இல்லை, வெளியில் இருக்கவங்க. அதனால் ஒவ்வொரு வேதாந்தியும் நீண்ட காலம் இந்த விஷயத்தில் வரணும். நமக்கு விபரீத பாவனை இருக்கிறது, அதனால் நிதித்தியாசனம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் திருத்தீயம். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு மைக்கெல்லாம் போட்டு ஏசி ரூமில் உட்கார வச்சு எங்கேயோ கூட்டிகிட்டு வந்து மலையிலலாம் சொல்லினா கூட நம்மளுடைய பழைய புத்தி போயிடுறது. திருப்பி இந்த 2 வயசு குழந்தைய பிடிச்சா திருப்பி ஓடி போயிடும். என்ன பண்ணோம்? திருப்பி கூட்டிகிட்டு வரணும், திருப்பி கூட்டிகிட்டு வரணும். அந்த மாதிரி திருப்பி 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 பண்ணுறதுக்கு பேர் நிதித்தியாசனம், திருத்தீயம். அப்போது நம்ம வந்து இப்போ இல்லைன்னா கூட எப்போயாவது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பிளானிங்கில் அந்த நிதித்தியாசனத்துக்கு ஒரு டைம் வந்து வச்சுருக்கணும், விபரீத பாவனைலாம் நீக்கிறதுக்கு. ஆனால் சிரவண மனனம்லாம் முடிஞ்சு ஞானமாக வந்து இதில் வந்து அதுவும் உங்கள் வாக்குக்கு பலித்ததம் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ, நிறைய பேர் வந்துடுவாங்க. அவ்வளோதான் க்ளோஸு. நீ நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. சரி போட்டோம், அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நிதித்தியாசனம் இருந்ததுன்னா பெரிய நிதித்தியாசனம் எல்லாமே பிரம்மன் தான், அப்புறம் என்ன நிதித்தியாசனம் தேவைப்படுறது இல்லை அப்படின்னு விட்டுருவான். நம்ம ஜனகர் மாதிரியே வாழ்ந்துருவோம் சார் அப்படின்னு அப்படிலாம் மனசு சொல்லும். இப்போயே கொஞ்சம் பிளான் பண்ணி முன்கூட்டியே ரெடி பண்ணி எல்லாத்தையும் உக்காந்து பழகணும். முதல்ல எப்போயாவது டைம் கிடச்சுன்னா தனியாக ஏகாந்தமாக இருந்து பழகணும். ஏகாந்தமாக இருந்து எதையோ நினச்சிக்க கூடாது, பழசெல்லாம் நொந்துதெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டானே வரிசையாக வந்து நிற்பான், ஏமாத்தின பயலெல்லாம் நிற்பான். அதெல்லாம் இல்லை. இந்த பிரம்மத்தை மாத்திரம் வந்து திருப்பி 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 கொண்டு வரணும். அதுக்கு பேர் நிதித்தியாசனம்.
அப்போ வந்து அவசியமாக இது யாக்ஞவல்கியர் மெத்தட் மிக முக்கியம். அப்போ பலகாலம் வந்து வேதாந்த படித்தாலும் நமக்கு புத்தியில் ஒரு கன்விக்ஷன் என்ன இருக்குது, ஃப்யூச்சர் தான் மோக்ஷம் அப்படின்னு. மோக்ஷம் இங்கே இப்போவே இருக்கிறது. அதனால் அத்திர பிரம்ம சமுஷ்ணுதே ஈக, இப்பொழுதே இங்கேயே இந்த நேரத்திலேயே கூட இருக்கிறது. புரியுதா? ஏன் அந்த பிரம்மன் எங்கே இருக்கிறது? ஆகாசமே பிரம்மத்துக்கிட்ட தான் இருக்கிறது. புரியுதா? அந்த அயமாத்மா பிரம்ம, ஆத்மா தான் பிரம்மன். இந்த ஆத்மா நான், என்கிட்ட தான் மொத்த பிரபஞ்சமே இருக்கிறது. புரியுதா? என்கிட்ட தான் இந்த உடம்பே இருக்குது. உடம்புக்குள்ளே நான் இல்லை, என்கிட்ட தான் இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புலாம் இருக்குது, எல்லா உடம்பும் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது. இப்போ மோக்ஷம் ஸ்வரூபே அவஸ்தானம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆத்ம அஜ்ஞானம்ன்றது பர்த் ரைட்டாக இருக்கிறது. அதை வந்து உடைக்கணும். அதனுடைய விளைவு, இந்த ஆத்ம அஜ்ஞானத்தினுடைய விளைவு அத்தியாசம். அத்தியாசம் என்ன? எரர், மிஸ்டேக். புரியுதா? சில சமயம் உங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க்கே நடக்காது. கண்ணை மூடி தூங்கினா கூட கம்ப்யூட்டரில் இருந்தால் ஒர்க்கே நடக்காது. புரியுதா? இப்போ வந்து டீ குடிச்சிட்டு அப்படி கங்கையில் குளிச்சுக்கிட்டு வர சொன்னேன்னா, இது பெரிய டெஸ்ட்டு தானே. அப்படியே ஒரு சுகமாக இருக்கும். அது குளித்த பிறகு இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு தாளாட்டுற மாதிரி இருக்கும். சுகமாக தூக்கம் வரும். அது வேறு அவள் நன்னா வேறு பாடிட்டா. அந்த தூக்கம் கலைஞ்சதுனால இப்போ என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது. கையை வந்தோடனே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங்ஸ் வந்தது. ஓகே, இந்த பாட்டே ரித்தமாக இருக்குது, அப்போ நீ வந்து தூங்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஏன்னா இந்த சுஷுப்தி பற்றி ரொம்ப சொல்லியிருக்கேன்னா அங்கே தான், அதனால் அப்படி போயிடும். ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுக்கும் நல்லா கவனிக்கணுங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்க, ராங் நோஷன் உள்ளது, அதை நீக்கணும் அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. உண்மையிலே நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த இன்டலெக்சுவல் காக்னிஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறது அப்படின்னா, இது ரெண்டும் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. இன்டலெக்சுவல் காக்னிஷன் நமக்கு வந்து முதல் அதிகரணத்திலே அவர் சொல்லிட்டார். இந்த லைட்டுக்கிட்ட ஏதாவது கொடு, டக்குன்னு வந்து லைட்டை அப்படி ஃபோன் வச்சுருக்கல ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துட்டியா, இல்லை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா, ரூமில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? எதுக்கு போடுங்க? அது கங்கை ஏற்பாடு. லைட் ஆஃப் லைட்டெல்லாம் போடணும். எப்பவுமே அந்த கிரீஸோடு இருக்கணும். அந்த ஃபால்ஸு, இந்த சைக்கிள்லாம் மற்றதெல்லாம் வண்டியிலலாம் ஓடும்ல, அதில் வந்து கிரீஸ் அப்பயே இருப்பான். அந்த குண்டு தான் வந்து அந்த பெடலை சுத்தம். அது கிரீஸ் ட்ரை ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ, அப்படியே இருக்கும். உன் உடம்புலையும் கிரீஸ் இருக்கிறது. அது கிரீஸ் இதுவாச்சுன்னா காலை எடுத்து வைக்கிறதே இன்னொருத்தர் வேணும். இப்போ ஃபோனு மாதிரி ஃபோனு வைத்து இருட்டாகும் போது டக்குன்னு அடிக்க வேண்டாமா? இல்லை, ஓகே, அது பரவாயில்ல. இன்னொரு தடவை அதுக்காக இது இல்லை, கரண்ட்டு போகணும். உண்மையிலே வந்து இன்டலெக்சுவல் காக்னிஷன் ப்ராசஸ்ஸு முதல் அதிகரணத்தில் இதை தான் சொன்னார். முதல் சூத்திரத்தில் என்ன சொன்னா, ஆத்மஸ்வரூபமே மோக்ஷம், ஸ்வேன ரூபேன இஸ் ஈக்குவல் டு முக்த ரூபேன. ரெண்டாவது சூத்திரம் என்ன? பிரதிஜானாத். மூணாவது சூத்திரம் என்ன? ஆத்ம பிரகரணாத். எவ்வளோ அழகாக கொண்டு போகிறது கன்க்ளூஷன். அப்போ முதல் அதிகரணம் கம்ப்ளீட் ஆகிறது, பூர்ணமான ஒரு அதிகரணமாக இருக்கிறது. வியாசாச்சாரியா அழகாக பண்ணியிருக்காரு. இந்த முதல் அதிகரணம் ஸ்வேன ரூபேன அப்படி ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதை ரொம்ப விவரித்தா ரெண்டாவது அதுவே பிரதிஜா வாக்கியம் ஆகிடுது. முதல் விஷயமே பிரதிஜா வாக்கியம். மூணாவது சூத்திரம்
ஆத்மா பிரகரணத்தின்றது கன்க்ளூஷன் ஆகிறது. ஓகே, கன்க்ளூஷன். இப்போ 3வது சூத்திரத்தில் வியாசாச்சாரியார் இந்த சாந்தோக்கியத்தில் இருக்க 8, 12 நம்பர்னா அப்புறம் கடைசி நம்பர் 3 மறந்துடப்படாது. 8, 12, 3 இந்த நம்பர் வந்து அப்படியே மந்திர ஒலி மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ சென்னைக்கு இறங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 8, 12, 3 8, 12, 3 ஈரோட்டில் எல்லோரும் கேட்பாங்க, என்ன 8, 12, 3 சொல்லிகிட்டு இருக்கா. ராத்திரி தூங்கும்போது அவர் கேட்பார், என்ன ராத்திரி வளரிட்டு இருந்தால் 8, 12, 3ன்னு சொன்னேன், இன்னது அது வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த அளவு உள்ளர போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிடும் அந்த நம்பரை. சாந்தோக்கியம் புரியுதா? இந்த நம்பர் சொன்னால் தான் நான் உங்களை வந்து வண்டி ஏற விடுவேன். புரியுதா? ஜாக்கிரதை, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த 8, 12, 3ல் ரொம்ப விவரிச்சிட்டார் அவர், ரொம்ப அழகாக சொல்லிட்டார். அதில் ஒரு சொல்லும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அதில் வர்பு இருக்குது. புரியுதா? அது எப்படி வேணால் அந்த வர்பை இன்டர்பிரட்டேஷன் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். அதனால தான் 3 மதம். அதில் ஒரே மந்திரத்தில் 3 மதம் இருக்குது, 4 மதம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் 3வது சூத்திரத்தில் வரக்கூடிய 8, 12, 3த்தில் இன்னொரு சொல் வந்து பரம்ஜோதிகி வாக்கியம் இருக்குது. பரம்ஜோதிகி அதை வந்து இப்போ விசாரம் செய்கிறார். வாட்சியார்த்தமாக ஜோதி அப்படின்னா லைட்டு. இப்போ போயிடுச்சு லைட்டு, அதை பற்றி தான் பேசணும். இப்போ லைட்டு லைட் போயிடுச்சு, இவர் யார் லைட் அடிக்கலை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஜோதிகி அது கரெக்டாக சப்ஜெக்டோட கனெக்ட் ஆகுது. ஜோதி இது வாட்சியார்த்தம். ஓகே, இப்போ பூர்வபக்ஷி மைண்டு என்ன நினைக்கிறது, இப்போ லைட்டு போயிடுச்சு அப்படின்றா. புரியுதா? லைட்டு போனால் கூட சைத்தன்யம் போகாது, ஒரிஜினல் லைட்டு போகாது. புரியுதா? இது டூப்ளிகேட் லைட்டு, இது போகும் இது வரும். புரியுதா? அப்போ லைட் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு ஜோதிகி. ஓகே, அப்போது பூர்வபக்ஷி மைண்டு இந்த ஜோதி பௌத்திக தீபமாக நினைக்கிறான், லௌகிகம். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு சொல் இருக்குது பரம்ஜோதிகி. பரம் என்ன சார் அப்படின்னு கேட்டால், இந்த பூர்வபக்ஷியோட அஷ்யூம் என்னென்னா இது ஜோதி, அதுக்கப்புறம் இது ஒரு லைட்டு போட்டிருக்காங்க, இது ஒரு நல்ல காலம் இப்படி மேலே பண்ணிட்டாங்க. ஓகே, சில சமயம் சில இடத்துலாம் போனால் அப்படியே அடிப்பான் இந்த பக்கம். உண்மை, அதாவது எதிர்க்கு உள்ள எவனுமே தெரிய மாட்டான். நல்ல டெக்னிக் தான். இந்த 100வது கேம்புக்கு போனேன் நான். தேவலோகத்தில் எடுத்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்படியே ஒயிட்டாக இருந்தது, யார் முகம் எதுன்னே தெரியல. சரி, நம்ம காசை மட்டும் அது கேட்டுதா கேட்கலையான்றது அந்த 100வது கேம்பில் நான் கேட்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. எல்லாம் டால் அடிக்கிறது, புது யூனிஃபார்ம் வேறு. மேடையில் வந்து பேசுகிறோமா, அதுவும் ஹைட்டு போயிட்டோம்னா அது வந்து டிஸ்டன்ஸ் ஆகிடும். இது ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக கட்டிருக்காங்க இந்த ஆளை. நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் நெருக்கமாக இருக்கும். 50 பேர் இருந்தாலும் நெருக்கமாக இருக்கும். இப்போ 300 பேர் மேக்ஸிமம் நம்ம பண்ணி உள்ளார உட்கார வச்சுருக்கோம் அமுத்தி. புரியுதா? அப்போது இது வந்து பரம்ன்றது சின்னதாக இருக்குது, தீபமாக இருக்குது, மினுக்குன்னு எரியக்கூடிய அகல் விளக்காக இருக்குது. அப்புறம் பெரிய விளக்காக இருக்கிறது. அதுக்கப்புறம் விளக்குலேயே பெரிய விளக்காக இருக்கிறது வந்து அக்னி. எது? கொழுந்து விட்டு எரியும் அக்னி. ஓகே, ஒரு அக்னி வந்து மரத்தில் பொந்தினிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தத்தறிகிட அக்னியில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அப்படி மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடுறார், பியூட்டிஃபுல்லாக அப்படி. அப்படியே அந்த பொந்துக்குள்ளே நெருப்பு ஒழிச்சு வச்சாராம், இந்த காடே பற்றிட்டு எரிஞ்சுதான். அப்படியே அந்த பெரிய அக்னியும் இந்த அக்னியும் வேணும், வேறுபாடு கிடையாது. அப்படி இவன் என்ன சொல்கிறான் பூர்வபக்ஷி, சூரியன் அவன் தான் பெரிய அக்னி. இப்படிதான் எப்பவுமே எரிஞ்சுன்னு இருக்கான். அப்போ வியாசர் சொல்கிறாரு, ஏ பூர்வபக்ஷி மைண்ட், யூ ஆர் ராங். புரியுதா? திருப்பி ஜோதிய அதனால் இந்த விஷயத்தில் வந்து ராங் ஐடியா வச்சுருக்கேன் நீ. அது சப்ஜெக்டோடு இருக்குது பாருங்க, இல்லை அதுதான்.
சப்ஜெக்ட் மேட்ரு, இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் மேட்ரு வந்து விஷயம் வந்து மோக்ஷம் ஸ்வேன சப்தா. அப்போ சூரிய பகவான் காரிய ஜோதி. சூரிய பகவான் யார்? காரிய ஜோதி. அது வந்து காரிய ஜோதியோடு ஐக்கியமாக முடியாது. புரியுதா? அப்போ காரிய பிரபஞ்சம் அனித்யம். இவர் இருக்கார இரண்ய கர்ப்பன், அவரே அனித்தியம். தெரியுமா உங்களுக்கு? இரண்ய கர்ப்பனே அனித்தியம். ஏன்? அவருக்கு வயசு இருக்கு. அதை நான் வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டு இருந்தேன். இந்த பசங்கள்லாம் வழக்கம் போல் பொண்ணாங்க நிற்கிற மாதிரி கேட்டுருக்கான். டே, நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லின்னு இருக்கேன். நான் கணக்கெல்லாம் போட்டு பெரிய கணக்காக ஒரு சத்சங்கத்தில் இங்கே வா, நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன அப்படியே தலையை ஆட்டின்னு இருக்க. ராத்திரி வேறு சத்சங்கம். காலையில் 4 மணிக்கு எழுப்பி வச்சு ராத்திரி 10 மணிக்கு ஒருத்தர் வீட்டில் சத்சங்கம் பண்ண எப்படி இருக்கோம்? தானாகவே ஆடுதுக்கா. கரெக்டு அப்படி. அப்போ பிரம்மாஜிக்கு வந்து அவருடைய 4 சதுர்யுகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் 1000 சதுர்யுகம் ஒரு இது, அப்படிலாம் ஒரு பெரிய கணக்கு போட்டு அதுக்கு ஒரு கணக்கு 760 கோடி வருஷத்தை அவர் இவ்வளோ கோடி வருஷம் இருந்தால் கூட ஒரு நாள் படால்னு போயிடுவார். நெக்ஸ்ட்டு பிரம்மாஜி வந்துடுவார். அவர் போஸ்ட்டுக்கு ஆள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். புரியுதா? நெக்ஸ்ட்டு பிரம்மாஜி வந்து அதுவும் சொல்லியிருக்காங்க, அனுமன் அப்படி சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதுக்கும் ரெக்கக்னைஸ்லாம் பண்ணியாச்சு. புரியுதா? இப்போ புது பெரியவா காஞ்சி மடத்தில் பண்ணியிருக்க மாதிரி. புரியுதா? அனுமனை அதனால் நீங்கள் இப்போ அனுமனை கும்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அடுத்தது இரண்ய கர்ப்ப லெவலில் இப்போ நீங்கள் பெரிய லெவலில் இது பண்ணலாம். புரியுதா? அனுமன்ஜி வரலைன்னா கூட பரவாயில்ல, அனுமன்ஜி நீங்கள் கும்பிடணும். புரியுதா? ஸோ அதனால் ஸ்வேன சப்தாத். இது காரிய பிரபஞ்சம் அனித்தியம். புரியுதா? அப்போது இங்கே என்ன சொல்கிறோம்? காரண ஜோதி. காரிய ஜோதி இல்லை, காரண. எப்பவுமே காரணத்துக்கு போயிடணும், மூலத்துக்கு போயிடணும். எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அப்படியே ஆராயிற இந்த புத்தி இருக்கணும் நம்மக்கிட்ட. ஓகே, அப்போ காரண ஜோதி ஆத்ம ஜோதி, ஜோதிஷாம் ஜோதி. எல்லா ஜோதியும் எப்படி இருக்கிறதோ அந்த ஜோதியெல்லாம் ஜோதி. ந தத்ர சூரியோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யதோபாதி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். அந்த ஐயர் வந்து சொல்கிறாரு ஜோதி காட்டிட்டு, இதெல்லாம் ஜோதியெல்லாம் ஜோதி இறைவன். அது சந்திரனால் அந்த ஜோதியை விளக்க முடியாது, சூரியனால் விளக்க முடியாது. நான் இத்தரோடு அதுவும் கருப்பிடுத்த பாதியை உடச்சி வைப்பான், இன்னொரு பாதி இன்னொருத்தருக்கு வரும்போது சிக்கனமா. புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது. நான் காட்டுற ஜோதியில் எங்கே பரம்பொருள் தெரிய போகிறது அப்படின்னு. ஜோதிஷாம் ஜோதிஹி. உங்களுக்கு நட்சத்திர சூரியோபாதி அது சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து இந்த கற்பூரம்லாம் காட்டுறோம்ல, அது இதுவும் உங்களால் கனெக்ட் பண்ண முடியறதா? எப்பயாவது கனெக்ட் ஆச்சா? இந்த கோயிலில் நம்ம அதுவும் ஆசிரமத்தில் பண்ணுவோம். நட்சத்திர ஜோதி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். புரியுதா? கரெக்டாக விழுந்துடாமல் ஒரு ரவுண்ட் அடிக்கிறது தான் கண்ணில் இருக்கமே ஒழிய இது வந்து உபனிஷத்து மந்திரம். இது ஜோதி காட்டுறோம். அந்த ஜோதியெல்லாம் விளங்க முடியாத இருக்கிற ஜோதி வந்து பரம்ஜோதி அப்படின்னு. நான் பரஞ்சோதியோட கரூரில் மீட்டிங் பேசினேன். பரஞ்சோதியார் இருக்கார் இந்த பொள்ளாச்சி பக்கத்தில். அது ஒரு பெரிய ஆசிரமம். புரியுதா? தியானத்தில் பெரிய சிறப்பான ஆளுங்க. அதெல்லாம் வேறு குரூப் அது. ஓகே, அந்த மாதிரி ஜோதிஷாம் ஜோதி. இப்போ சங்கர் வந்து ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியத்தை நிறைய கோட் பண்ணுறார். இப்போ கூட சூரிய பிரியா சொல்லும்போது இந்த ஆவிர் பாவக சொல்லும்போது கரெக்டாக முண்டக நம்பர் சொன்னேன், 221 சொல்லிட்டு போனேன். அதுதான் இந்த சாஸ்திரத்தில் இருக்கிற அழுத்தம் நம்மக்கிட்ட இருக்கிறது. மனசில் பதியணும், போய் ஸ்ட்ராங்காக. ஒரு உதாரணம் வந்து சங்கரர் கொடுக்கறது வந்து முண்டக்கத்தில் வந்து 221
ஆவிகி சந்நிகிதம் குகாச்சரம் நாம ஆவிகி. அப்படின்னா என்ன? தானாக ஒளிர்கின்ற ஸ்வயம் ஜோதி. ஓகே, அந்த ஜோதி பரஞ்சோதி பிரம்மன். ரொம்ப அழகான மந்திரம். ஓகே, தமிழில் ஆவின்னு இருப்பான். அவனுக்கு ஆவி வந்து ஆவி பிடிச்சிட்டான். புரியுதா? ஆவி. அப்புறம் ஆவி பிடிக்கிறது இருக்கு. பெட்ஷீட்டுக்குள்ளே பூந்து ஆவி பிடிப்போம். புரியுதா? இல்லை, நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஏண்டா இப்போல்லாம் மிஷின்லாம் வந்து அப்படி பிடிக்கலாம். இல்லை ஜி, அதை ஒரு குப்புன்னு ஒரு பெரிய போர்வை போத்திட்டு, அந்த கருப்பு போர்வை போத்திட்டு அதுக்குள்ளார போய் பிடி. அதுக்குள்ள அது பாத்திரம் வேற சுடுமா, தொட்டுட்டா இதுவாகிடும். அலர்ட். அதுக்குள்ளே என்ன நடக்கிறது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். நமக்கு தான் தெரியும். யார் பண்ணினாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். செம்ம எஃபெக்ட் இருக்கும். புரியுதா? அது ஒரு இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆவிர் பாவகா வியாசர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல மந்திரம் வந்து முண்டக்கா 2:2-10 இரண்மயே பரே கோஷே பிரஜம் பிரம்ம நிஷ்கலம் தது சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிகி. பிருகதாரண்யம் 4:4-16 யஸ்மாத் அர்வாக் சம்பத்சரஹா அகோபி பரிவர்த்ததே தத் தேவா ஜோதிஷாம் ஜோதிகி. பிருகதாரண்யம் 4:3-9. அதுக்கு பேரே ஜோதி பிராமணம். பேரே என்ன பாருங்க, ஜோதி பிராமணம். அத்திர அயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி. அப்போ ஜீவாத்மா சுய ஒளி படைத்தவன். ஓகே, ஒளி விளக்கு எம்ஜிஆரோட 100வது படம். அதில் தான் அவர் வந்து அது அந்த இது ஒரு பாட்டு வரும். அப்பா தெரு தெருவாக பாடினம் பாரு அந்த பாட்டை. உருண்டு உருண்டு வருகின்ற ஊர்வலம் அப்படின்னா இன்னொரு அங்கே பிரதர்ஷனமா. மனுஷனுக்கு எந்த மனுஷனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பிரார்த்தனை பண்ணினதில்லை. பிரார்த்தனைலாம் அந்த ஆள் பழிச்சிட்டார். புரியுதா? அப்படி பிரத்யக்ஷம் அது. அதில் ஒளி விளக்கணும் அந்த படத்துக்கு பேர். புரியுதா? அதுபோல் இது ஒளி விளக்கு, சுய ஒளி. என்ன சுய ஒளி? அந்த ஒளியில் தான் கனவு உலகமே நடக்கிறது. நீங்கள் ட்ரீமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரைட்டாக இருக்கும். ரூமெல்லாம் அணைச்சி படுத்துட்டு இருப்போம், நம்ம இருட்டாக இருக்கும். சில பேருக்கு சின்ன லைட் இருந்தால் கூட அவ்வளோதான் தூக்கம் அவுட்டு. புரியுதுதா? ஏன்னா மாட்டுக்கொட்டையில் போய் படுக்க வச்சான். படுக்க வச்சுட்டு மாட்டுக்கொட்டையில் படுக்க வச்சு கொசு வேறு. புரியுதா? கரெக்டாக எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு லைட்டு. ஓகே, பளிச்சுன்னு ஜி லைட்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் ஓகே, அப்போவே ஓகே சொல்லிட்டேன் நான். ஓகே, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி, இன்றைக்கி மகாசிவராத்திரி தான் அப்படின்னு நான் அப்பப்போ மகாசிவராத்திரி கொண்டாடுவேன் நான். புரியுதா? கனவு உலகம் வந்து ஒளி பெற்றிருக்கிறது. பகவத்கீதையில் கீதாவில் கண்ணன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜோதிஷாம் அப்படி தத்து ஜோதிஹி தமச பிரமுச்சதே 13வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகம். புரியுதா? அப்போது பரபிரம்ம சைத்தன்யம் எல்லா ஒளிகளுக்கும் ஒளியானது. ஜோதிஷாம் ஜோதி. அந்த ஜோதி சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். புரியுதா? அப்போ அந்த சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ் இருக்க, அது எப்படிப்பட்டது? மாயைக்கு அப்பாற்பட்டது. அது மாயைக்கு அப்பாற்பட்டது. புரியுதா? அப்படிப்பட்ட பரஞ்சோதி பரமாத்மா. அது சாந்தோக்கியம் வந்து 8-12-3 மந்திரம் வந்து என்ன சொல்கிறது? ஏற்கனவே விரிவாக சொன்னது பரஞ்சோதிகி. ஜோதின்னு சொல்கிறது வந்து பரமாத்மா அப்படின்னு நிரூபணம் பண்ணார் பிரம்மசூத்திரத்தில். எங்கே அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுவாமிஜி எடுத்தார். நான் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி எடுத்தேன். நான் 2 வார்த்தை கவனி. 1-3-40வது சூத்திரம், முதல் அத்தியாயம் 3வது பாதம் 40வது சூத்திரம். அதில் ஜோதிர் தர்ஷனா. அதில் வியாசர் சொல்கிறார், ஏற்கனவே சொல்லிட்டார். ஓகே, அது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். ஜோதிக்கு பரம்பிரம்ம அங்கே நிரூபிச்சிட்டார். அப்போ ஞானி என்றவன் சித்த சுத்தியோட சாதன சதுஷ்டியம் அடைந்தவன், தனது தவறான கருத்தை நீக்கினவன்,
அடுத்த நிமிடமே அவன் பரபிரம்ம ஸ்வரூபமாக ஆகிறான். அகம் சைத்தன்ய ஜோதி அப்படின்னு அறிந்து பரமாத்மாவுடன் ஐக்கியமாகிறான். தேர்ஃபோர் நிர்குண வித்யா பலம் என்ன அப்படின்னா ஜீவன் முக்தி. நிர்குண வித்யா பலம் ஜீவன் முக்தி. அப்போ 4-4-3 சூத்திரம் ஆத்மா பிரகரணா. ரொம்ப எளிமையாக இருக்குது பாருங்கள். எளிமையாக புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டாலும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி தனதாக்குறது அதை விட கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான், 3 ஸ்டெப்பு தான். ஆனால் புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஆத்மானா 8-12-3 சொன்ன ஜோதிகி ஆத்மா. அந்த ஜோதி சப்தா ஆத்மா பரம் ஜோதிகி அப்படின்னா பரமாத்மா. கன்க்ளூஷன் பிரகரணாத். இங்கே இருக்கிற கான்டெஸ்டில் ஜோதினா சைத்தன்யம். ஓகே, பிரகரணாத் அப்படின்னு அர்த்தம். அப்போ சைத்தன்யம்தான் ஜோதி. அந்த ஜோதி எல்லாருக்கிட்டே இருக்கிறது. அது கைவல்யத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறது என்னென்னா சாட்சி சின்மாத்ரோகம் அது சதாசிவா, எப்பொழுதும் மங்களத்தோடு இருக்கக்கூடியது அப்படின்றத அவர் சொன்னார். ஓகே, இப்போ நம்ம அடுத்த அதிகரணத்துக்கு அறிமுகப்படுத்துவோம். அறிமுகப்படுத்தின பிறகு அதுக்கு அடுத்ததுக்கு நான் போகிறதுக்கு போயிடும். ரெண்டாவது அதிகரணம் அவிபாகேன திருஷ்டத்வாத் அதிகரணம். ரொம்ப இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக. சில சமயம் வீட்டில் ரேராக எல்லாமே நல்லா சமைச்சிடுவாங்க. எதை சொல்கிறது, இது பொரியலும் நல்லாயிருக்கு, கூட்டும் நல்லாயிருக்கு, அது சாம்பார் ரசம் மோர் எல்லாமே நல்லா இருக்குது. நான் பொதுவாக இந்த மோர் வச்சிங்களா அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அது அவள் வைக்கலை. சில சமயம் ரொம்ப ரேராக இருக்கும். இல்லை எல்லாம் நல்லா பண்ணுறீங்க, இன்னொரு 1 மாதம் அங்கே தங்கணும். அதில் 4 நீங்கள் 444 வகுப்பு சொன்னேன்னா இந்த சூத்திரம் 4-4-4. ஓகே, 4வது அத்தியாயம் 4வது பாதம் 4வது சூத்திரம். அதுவே விசேஷம். அது சப்ஜெக்ட் மேட்டரும் விசேஷமாக இருக்குது. அவிபாகேன திருஷ்டத்வாத். இதில் ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்குது. இது சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? அதே சாந்தோக்கிய மந்திரம் நம்பர் மறந்து போச்சு எனக்கு. கரெக்ட். இதே மாதிரி சமத்தாக சொல்லணும், மந்திரத்தையும் புரிஞ்சுக்கணும், அந்த மந்திரத்தை விளக்கக்கூடிய இந்த பிரம்மசூத்திரத்தையும் எடுத்துக்கணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பழைய காலத்தில் படிச்சுமே அதையும் எடுத்துக்கணும். புரியுதா? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் சம்மரைஸ் பண்ணணும். அப்போ பண்ணினா இது எப்படிலாம் எந்த மாதிரிலாம் இன்டர்பிரேட் பண்ணலாம், எப்படி உள்ளர கொண்டு போகலான்றது ஈஸியாக இருக்கும். இதில் ஏவமேவ ஏஷ சம்பிரசாத அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதிகி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே. ஒன்று முத்து இந்த வரி. ஓகே, அதில் கடைசியில் என்ன முடிக்கிறாரு அந்த உபநிஷில், இப்படி புரிஞ்சுக்கிட்டவன் யாருன்னா சக உத்தம புருஷா, அவன் தான் உத்தம புருஷா அப்படின்றார். அப்போது அபினிஷ்பத்தியத்தே விசாரம் செய்யப்பட்டது, பரஞ்சோதி விசாரம் செய்யப்பட்டது. இந்த அதிகரணத்தில் எதோ இப்போ இந்த மந்திரத்திலேருந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா உபசம்பத்திய, அதை விசாரம் பண்ணுறார் வியாசாச்சாரியார். உபசம்பத்திய அப்படின்னா லிட்ரலி என்ன மீனிங் அப்படின்னா அடைதல். புரியுதா? உப அண்ட் சம் ப்ளஸ் பத்து, உபசம்பத் அப்படின்னா இது உப அண்ட் சம் இருக்கு இல்லையா, சம்திங் இல்லை, சம் சம்ஸ்கிருத சம், இது ப்ரிஃபிக்ஸ் இது. ஓகே, அப்படின்னா பத்து அப்படின்னா என்ன, அவன் ஃபத்துவா போடுவான் முஸ்லீம், அது இல்லை. இது பத்துன்னா என்ன, டு ரீச்சிங், அவன் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட். புரியுதா? ஃபத்துவான்னா அடிக்கிறது, கொல்றது. ஒருத்தனை கொலை பண்ணால் புனிதம்னு சொல்கிறான் அவன். புரியுதா? உங்கள் கிறிஸ்டியன் மாத்திரம் யுத்தம் பண்ணுன்னு சொல்கிற அது மாத்திரம் புனிதம், அவன் சொன்ன பாவமா? இன்னே அது இவர் எதுக்கு சொல்கிறாரு அவர் எதுக்கு சொல்கிறாருன்னு மொத்தமாக 10 பேசக்கூடாது எப்பயுமே. புரியுதா? இப்படிலாம் கேட்பான். அதுவும் இந்த இன்டர்வியூவில் கேட்பான் பாரு கேள்வி, நீங்கள் எந்த குரூப்பாக அப்படின்னு கேட்டான்.
இந்த சண்டியாகம் பண்ணும்போது, நீங்கள் எந்த குரூப்லேருந்து, நீ யார் அப்படின்னு, நீ எந்த குரூப்பு அப்படின்னு கேட்டேன்னு. எல்லோரும் ஒரே குரூப்பு தான், ராமர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு புரியறதில்ல. அப்படி ஸோ நம்மக்கிட்ட இன்டர்வியூ பண்ணேன்னு வச்சுக்கோ, இடக்க மடக்கம் பண்ணு. அதை நீங்கள் பேசு தமிழாலேயே பார்த்துருப்பீங்க நீங்கள். இதை ஒரு பெரிய விஷயமாக என்கிட்ட வந்து கேட்டுருக்கேன். நேற்று அடித்த மழையில் பூத்த ஒரு காளான், அதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நாங்கள் பரபரப்பத்தை பற்றி அசந்து போயிட்டான். கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான், ஆனால் முடியல. அது புரியுறதில்ல. அதுதான். ஏன்னா நம்ம வேதாந்தி புரியுது, டக்குன்னு கிளாரிட்டியோடு இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு, 10ன்றது டு ரீச்சிங், அடைதல். புரியுறதா? அடைதல். உபசம்பத்து எப்படி அடைதல்? வெரி க்ளோஸ்லி இன்டிமேட். இப்போ ரொம்ப க்ளோஸ்லி இன்டிமேட் என்னுடைய உடம்பில் ட்ரெஸ் இருக்கிற மாதிரி. இப்போதான் சில சமயம் அந்த இதுவே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸோடு இருக்கிற மாதிரி யாரோட இந்த சம்பந்தம் க்ளோஸ்லி இன்டிமேட்டாக இருக்கிறது யார்? இவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, வெரி இன்டிமேட் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லுவோம். புரியுதா? இந்த ஆசிரமத்தில் ஆர்ஷ வித்யா இதில் ஏவிஜியில் வந்து ஒரு பிரம்மச்சாரி அப்படி தான் சொன்னேன், நான் ரொம்ப க்ளோஸ்லன்னு. க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிடுவப்போ ஒரு மாதத்துக்கு மேலே நிற்கலை. புரியுதா? யார் என்ன அப்படிலாம் சம்பளம் சும்மா ஞாபகம் வந்தது, அது கரெக்டாக. புரியுதா? நகமும் சதையும் போல் இதெல்லாம் வர்ணிப்போம் நம்ம. நகமும் சதையும், பாலும் வெண்மை போல், இதெல்லாம் நான் கவிதை எழுதியிருக்கேன். அதெல்லாம் வந்து அதில் இந்த கூட்டத்தில் இருக்கும். இந்த ஸ்கூலில் ஒரு இந்த மீட்டிங் ஒன்று வைப்பான். அது இன்னும் இந்த குரூப் மீட்டிங்லாம் வைப்பாங்க. நீங்களாம் பேசினதே இல்லையா? முடிக்கிறீங்க அந்த அங்கே இது இதில் குரூப்பாக வச்சு அவங்க இது பண்ணாங்க. நான் வந்து இன்னொரு குரூப்பு, நான் அந்த குரூப்பே கிடையாது, என் டேர்மே இல்லை. இன்னொரு குரூப்பில் போய் நான் பேசிட்டேன். நான் அந்த அறிவுக்கரசி டீச்சர் வந்து அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும் போல எனக்கு பரிசு கொடுத்துது. ஸ்கேலு தான், ஸ்கேல் இருந்தாலும் ஒரு பரிசு இல்லையா அப்போல்லாம். அது ஒரு இலக்கிய ஏதோ ஒரு பேர், அது மறந்து படித்தது, இலக்கிய மன்னன் அது மாதிரி இருக்கிறது. ஸோ இதை வந்து இதில் அதை விட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது என்ன, பன்னீர். இவன் வந்து கங்கா ஜலம் சொல்லிவிட்டு ஏமாற்றுவான். அந்த கங்கையில் ஜலத்தை கொஞ்சம் விட்டுட்டு ஒரு உத்தரனை விட்டுட்டு மொத்தத்துக்கு தண்ணீரையும் சேர்த்துவான். 3 கலப்படமாக இருக்கும், திரிவேணி சங்கமாக. அது வேறு கங்கா ஜலம், நான் வேறு என்கிட்ட சொம்ப கொடுத்துருவான். இப்படிதா நான் வேறு கங்கான்னு நினச்சின்னு, எல்லா ஜலமும் கங்கா தானே. அது கங்கா ஜலமாக வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அந்த 3 தண்ணி இருக்குல்ல, பன்னீர் கங்கா ஜலம், இது 3 வேறுபாடே தெரியாது, 2.5 கலந்துடும். புரியுதா? அந்த மாதிரி ஐக்கியமா அப்படி. அதையும் தாண்டி கடாகாசம் மகாகாசம் இருக்க, அது ஒன்றாகிற மாதிரி உபசம்பத்திய. இங்கே பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், ஜீவாத்மா பரமாத்மா என்ட்ரி உள்ள நுழையிறதுன்னு சொல்கிறேல, டு ரீச்சிங் சொல்கிறேல. நம்ம எல்லாம் வந்து வெளியிலேருந்து உள்ளர நுழைஞ்சோம். இது ரீச்சிங், கிளாஸ் ரீச்சிங். நம்மளுடைய வசதி கிரகத்திலேருந்து நம்ம வந்து இந்த கிளாஸ் ரூம் ரீச்சிங். இப்போ நம்ம ஐக்கியம் ஆகிட்டோம், எல்லோரும் ஒன்றா ஆகிட்டோம். புரியுதா? திருப்பி கதவை திறந்தோடனே போயிடுவோம் நம்ம. புரியுதா? இப்போ இந்த என்ட்ரி ஆகிறது அத்வைதை தவிர மற்றெல்லாம் யாருமே இதை ஏற்றுக்கிறதில்ல, இந்த ஐக்கியத்தை. புரியுதா? அவிபாகேன உபசம்பத்தி. உங்க ஜீவாத்மா பரமாத்மா பிரிக்க முடியாத அளவுக்கு எப்படி ஐக்கியமாகும்? அவிபாகேன உபசம்பத்தி அப்படின்னு இந்த மந்திரத்தில் இருக்கு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பூர்வபக்ஷி, ஓகே அவிபாக டோட்டல் இன்சப்ரபிள், பிரிக்க முடியாத அளவுக்கு இது ஒன்றும் 2.5 கலத்தல் உபசம்பத்தி. இது வந்து ஒண்டர் என்னன்னா முக்கிய குறிப்பு என்ன அப்படி ஒரு இதுதான் ஒண்டர். என்ன ஒண்டர்?
ஃபைனைட்டு ஜீவாத்மாவும் இன்ஃபினிட்டு பரமாத்மாவும் ஐக்கியமாகிறதல். எப்படி பாருங்கள், ஃபைனைட்டு ஜீவாத்மா, நம்ம ஃபைனைட்டு தானே, ஓகே, பரமாத்மா இன்ஃபினிட்டு தானே, இது ஒத்துக்கலாம் இல்லையா? பரமாத்மா இன்ஃபினிட்டு, ஜீவாத்மா ஃபைனைட்டு, இது ரெண்டும் ஒன்றாகுதல், ஐக்கியமாகுதல். இப்போ ஜீவாத்மா ஃபைனைட்டு ஜீவாத்மா இருக்கிறது, பரமாத்மா இன்ஃபினிட் பரமாத்மா இருக்கிறது, ரெண்டுமே அதனுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு ஒன்றாக இருத்தல். நான் ஜீவாத்மா ஜீவா அகங்கார ஜீவா, பரமாத்மா பரமாத்மா அகங்கார, ரெண்டுமே இருப்போம். உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த உடம்பும் உடையும் சேர்ந்து வெரி க்ளோஸாக இன்டிமேட்டாக இருந்தாலும் அதனுடைய இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. ட்ரெஸ்ஸுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, பாடிக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமானாலும் இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு ஐக்கியமாக, இது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்படி சொல்கிறது. உதாரணத்துக்கு இது எடுத்துக்கோங்க, இந்த அவியல் தெரியுமா உங்களுக்கு? வீணாக போன காய்கறியெல்லாம் ஒன்றா சேர்த்து அப்படி இல்லை, சுத்தமாக கொண்டு வந்துட்டு அடைக்கி அவியல் பண்ணுவாங்க. அடையே பண்ணுறதில்ல, எந்த வருஷம் ஆச்சோ 1900 அப்படி சொல்லக்கூடாது. அப்பப்போ ஏதாவது ஒரு புது ஐட்டம் இருக்கிற ஐட்டத்தை பண்ணோம். ஒரே அந்த இந்த இதில் ஹாஸ்டல் நடத்துகிற மாதிரி சவு போட்டு கொண்டுடுவாங்க சில பேர். பிராரப்தம் அப்படி தான். பார்க்கும்போதே 4 தடவை போய் அந்த வீட்டில் போய் சாப்பிட்டு பார்த்து அப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கணும். இப்போல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது அந்த அம்மா சொல்லிடுது, என் பொண்ணு சமைக்க மாட்டா, ஓகேவா? அதுக்கப்புறம் திட்டக்கூடாது, சுக்கி பாவ. அதனால் இது வெரி வெரி க்ளோஸ்லி இப்போ நம்ம குடும்ப பாங்காக இருக்கும், ஒன்று சேர்ந்துருக்கோம், ஒரே குடும்பம் தானே இருக்கும், ஆனால் தனித்தனி அகங்காரமாக இருக்கும். புரியுதா? இண்டிபெண்ட்டாக இருக்கும், இண்டிவிஜுவலாக இருக்கும். புரியுதா? நான் தனி நீ தனி, நானாக குடும்பமாக இருக்கும் இல்லையா? அது ஐக்கியம். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமானல இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம். எப்படி ஃபேமிலியில் நம்ம கும்பலாக இருந்தாலும், கும்பலாக இல்லை கொஞ்சம் ஐக்கியமாக இருந்தாலும் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவான். புரியுதா? அது ரொம்ப ரேர். நான் சீர்காழியில் ஒரு ஃபேமிலி பார்த்தேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பழைய புராண இதிகாசத்தில் இருந்த மாதிரி இருந்தது. இவ வெத்தலை பாக்கு மடித்து கூட அந்த ஒரு இது இருக்குது, சரத்குமார் இருந்தது. அது மாதிரி பியூட்டிஃபுல். சினிமா இல்லை, இது நிஜம். அதெல்லாம் ரொம்ப ரேரு. இவ மடித்து கொடுக்க, அவர் சாப்பிட அந்த ஊஞ்சல் ஆட்டின்ட்டு, இதெல்லாம் மாயவரத்தில் சீர்காழி பக்கத்தில். அடாடா, பெஸ்ட்டு ஃபேமிலி நீங்கள் தான். மீதி பேரில் கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். அதில் வெத்தலை பாக்கு இவனும் போட மாட்டான், அவளும் மடித்து கொடுக்க மாட்டான். புரியுதா? அங்கே இது விற்பான், அந்த வெத்தலை பாக்கு மாதிரி ஒன்று இருக்குமே, பீடா வாங்கி, அதுவும் ஒரு ஃபோன் பண்ணால் வந்துடும். புரியுதா? அவனே கொடுத்து இவனே சாப்பிட்ருவான். அவன் இது ஏமா நீ ஒன்று எடுத்துக்கிறியான்னு இவன் கேட்டுக்கணும், அவ்வளோதான். இவன் மடித்து கொடுத்து அவன் சாப்பிட்றதான். இதெல்லாம் நடக்காத காரியம். புரியுதா? அப்போ குடும்பத்தில் நம்ம ஒத்துமையாக இருந்தாலும் இண்டிவிஜுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவான். என்ன, என்னுடைய பர்சனல் கருத்தில் நீ தலையிடக்கூடாது. புரியுறதா? ஆனால் நம்ம ஒத்துமையாக இருப்போம். இதுலாம் இருக்கிறது. இதுதான் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஆனால் கூட இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்கிறது டெக்னிக்கலாக? விபாகேன உபசம்பத்தி. அவிபாகேன்னு சொல்லக்கூடாது, விபாகன்னா பிரித்தல். ஓகே, செப்பரேட்டாக இருக்கிறது, பிரித்தல், உபசம்பத்தி. அதனால் பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், இங்கே பாரு சங்கரா, டோட்டலாக எந்த காலத்துலேயும் மர்ஜ் ஆகுங்க. ஜீவாத்மா பரமாத்மாவும் ஏன் ஒன்றும் தெரியாத குழந்தைங்களை கூட்டிகிட்டு கங்கையில் ஜீவாத்மா இது வேறு பரமாத்மா வேறு நீன்னு வேறு சொல்லி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட போகிறதுன்னு அப்படின்னு சொல்லுது. டோட்டல் மர்ஜர் ஐக்கியம் செல்லுபடி ஆகாது, சொல்ல முடியாது. அப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்கிறேன்னா, ஜீவாத்மா ஒரு நாளும் பரமாத்மா ஆக முடியாது. ஓய், அதுபோல் பரமாத்மா ஒரு நாளும் ஜீவாத்மா ஆக முடியாது.
இது என்னுடைய அழுத்தமான திருத்தமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சில சமயம் சில ஜட்ஜி காசு வாங்கிட்டு வந்து உட்காந்துருவான். அப்படியே அப்பட்டமான பொய் சொல்லுவான். அப்படிதான் அந்த மாதிரி பூர்வபக்ஷி இருக்கான். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றா ஆக முடியாது. ஒன்றா ஆக முடியுமா, ஆக முடியாதா? அடுத்த வகுப்பு தான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.